பண்ணையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். பயறு வகை பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. என்ன செல்வி, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கியா? வாவள்ளி, பிள்ளைங்க படிச்சு முடிச்சிட்டாங்க. எழுத வேண்டிய வீட்டு பாடம் இருக்கான், அதான் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். செல்வியத்த வீட்டுக்கு லாரியில ஏதோ சாமான் வந்திருக்குன்னு என் மகன் சொன்னான். அதான் என்ன ஏதுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அதான் செய்தியா? கழனி வேலைகளுக்கு தேவைப்படுற எந்திரம்னு சொன்னாரு மச்சான். இன்னமும் பிரிக்க கூட இல்லை பிள்ளை. அவர் வந்த உடனே தான் பிரிச்சு என்ன ஏதுன்னு நானும் பார்க்கணும். அப்படியா? எல்லாம் சரியா வேலை செய்தான்னு பார்த்து தானே வாங்கியிருப்பாரு. இல்லையா பின்ன? இதை பிரிக்கும் போதும் கம்பெனியிலேருந்து வந்து கூட நின்று எந்திரம் எப்படி வேலை செய்யுது, எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு போவாங்களாம். அது சரி. ஆனால் கழனி வேலைக்கு எந்திரங்கள் எல்லாமே வாடகைக்கே கிடைக்குதுன்னு என் மச்சான் நினைக்கிறாரு. நம்ம தேவைக்கேற்ப எந்திரங்களை சொந்தமாக வாங்கிக்கிறது நல்லது தானே புள்ள? நீ சொல்கிறதும் சரிதான். அறுவடைக்கு பின்னாடி சரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பயிரை பக்குவப்படுத்தணுமே, இல்லாட்டி தேவையில்லாத இழப்பு தானே ஏற்படும். ஆமாம் செல்வி, எங்கள் செடியிலையும் காய்கள் நிறைய தெரியுது. ஆனால் அதெல்லாம் அறுவடை செஞ்சு பக்குவப்படுத்தி விற்பனைக்கு கொண்டு போகும்போது எடை குறைஞ்சில்ல போகுது. அப்படின்னா பயிரை எப்படி சரியான பருவத்தில் அறுவடை செஞ்சு எப்படி பக்குவப்படுத்தி விற்பனைக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நீ தெரிஞ்சுக்கணும். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன் செல்வி, நீ தான் இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல. அவசியம் சொல்கிறேன். நீ இந்த விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்க. எந்த விவரங்க? கைபேசியில் ஏதாவது பதிஞ்சு வச்சிருக்கியா என்ன? என்னை தெரிஞ்சுக்க சொல்லி என் தம்பி இந்த பதிவை கொடுத்துருந்தான். அதை இப்போ வைக்கிறேன். பயறு வகை பயிர்களில் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் மற்றும் மதிப்பு கூட்டுதல் பற்றின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் TL பிரீத்தி அவங்க எடுத்து சொல்றாங்க. கவனமா கேட்டுக்க வள்ளி. பயிர் வகைகள் ரொம்ப முக்கியமானது நம்ம உணவுக்கு. ஏன்னா இதில் நிறைய புரத சத்து இருக்குது, அமினோ ஆசிட்னு சொல்லுவோம். இது நிறைய இருக்குது. அதனால் இது ரொம்ப முக்கியம். 20 to 30% இருக்குது. இது முக்கியமாக இந்த சைவ உணவு உட்கொள்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அது இல்லாமல் இதில் கால்சியம், பொட்டாசியம், சாம்பல் சத்து ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இது நமக்கு ரொம்ப அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலில் போகிறதில்ல. அதனால் எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு கழித்து என்ன ஆகுதுன்னா மூட்டு வலி அப்படி அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இல்லையா? எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. இதை தவிர்க்கணுன்னா இந்த பயிர் வகைகள், முளைக்கட்டின பயிர் வகைகள் நம்ம உணவில் உட்கொண்டால் ரொம்ப நல்லது. இதில் அறுவடைக்கு பின் பார்த்திங்கன்னா 6-8% ஒரு இழப்புகள் நம்ம பார்க்குறோம். இது அளவில் கம்மியாக இருக்கலாம், ஆனால் பண அளவில் பார்த்திங்கன்னா 38 பில்லியன் இந்திய ரூபாயில் அளவுக்கு நம்ம இழப்புகள் பார்க்குறோம். இந்த இழப்புகள் எதனாலன்னா பல்வேறான தொழில்நுட்பங்கள், பின்சார் தொழில்நுட்பங்களில் சில பிரச்சனைகள் இருக்கிறனால இந்த இழப்புகள் நம்ம சந்திக்கிறோம். இதில் முக்கியமாக என்னென்னா ஒன்று சொல்கிறேன். ஒன்று அறுவடை செய்யும்போது சரியான பருவத்தில், அதாவது ரொம்ப முகிழ்ந்ததோ இல்லை கரெக்டான பருவம் அடைகிறதுக்கு முன்னாடியே நம்ம அறுவடை செஞ்சிடறோம். அது ஒன்று. அப்புறம் இந்த பயிர் அறுவடை செய்கிறதுக்கான இயந்திரங்கள் இதுக்காகவே ரொம்ப இல்லை. எல்லா இயந்திரங்கள் நெல் அறுவடை செய்கிற அதை தான் உபயோகப்படுத்துகிறோம். ஸோ சரியான இயந்திரம் இல்லாதனால ஒரு பிரச்சனை வருது. அதே மாதிரி சேமிக்கும் போது ரொம்ப சரியான முறையில் சேமிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது.
இல்லாட்டி நீங்களே பார்த்துருப்பீங்கல்ல, வீட்டில் இந்த பயிர் வகைகள் வச்சோன்னா உடனே வந்து நமக்கு வண்டுகள் வந்துடும். உடனேன்னா கொஞ்சம் ஒரு மாதத்தில் அப்படி வண்டு கட்டாயமாக வரும். எப்படி வருதுன்னே தெரியாது. அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றனால தான் இது வந்து நமக்கு இழப்புகள் ஜாஸ்தியாக வருது. இப்போ வந்து என்ன செய்யலாம் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு அறுவடை செய்யும் அந்த பருவம் கரெக்டாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ், இந்த மாதிரி ஒரு பருவம் வந்தப்புறம்தான் அறுவடை செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா துவரையில் வந்து பயிர் வந்து முகர்ந்து இருக்கணும், கருப்பாக இருக்கணும். அப்புறம் இது வந்து கீழே அந்த செடியில் உள்ள கீழே இலைகள் காஞ்சி விழ ஆரம்பிக்கணும். இது வந்து துவரைக்கு. இதே மாதிரி கொண்டக்கடலைக்கும் தண்டு செடி எல்லாமே காய ஆரம்பிச்சிடும். பயிர் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதாவது நம்ம அழுத்தினோன்னா கூட அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது, அந்த கல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பருவத்தில் தான் அது வந்து அறுவடை செய்யணும். உளுந்து பாசி பயிர் எடுத்தோன்னா பயிர் வந்து நல்லா முதிர்ந்து இருக்கணும். அதே மாதிரி இந்த மொச்சப்பயிர் எடுத்திங்கன்னா மேலுள்ள அந்த செடியோட மேல் இலைகள் வந்து காஞ்சி பயிர் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில அறிகுறிகள் நம்ம வந்து கரெக்டாக பார்த்து அறுவடை செஞ்சால் நல்லது. அதே மாதிரி அறுவடை செய்யும்போது ஈரப்பதம் அது வந்து 15லேருந்து 20% இருக்கணும் அறுவடை செய்யும்போது. அதுக்கப்புறம் வந்து அது வந்து சேமிக்கும் போது அந்த ஈரப்பதம் 10லேருந்து 12% தான் இருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அந்த சேமிக்கும் போது இது என்ன செய்யணும்னா, அதை அறுவடை செஞ்ச அப்புறம் அது வந்து க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணும்போது எந்தவித அந்த கல் இருக்கும் இல்லை தூசி இருக்கும் அதெல்லாம் எடுத்துடுறோம். அது வந்து ஜல்லடையில் சுத்தம் செஞ்சிடுறோம். இல்லாட்டி ஒரு ஆஸ்பிரேட்டர்னு ஒரு கருவி இருக்குது, அதுலேருந்து உறிஞ்சி எடுத்து போட்டுடலாம். அந்த 2 விதத்தில் செய்கிறோம். இதில் வந்து உடைச்ச பயிர்கள் கூட இருக்கக்கூடாது, உடைச்ச பயிர்கள் கூட எடுத்துடணும். இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி உலர வைக்கணும் ரொம்ப முக்கியமாக. உலர வைக்கும்போது வெயிலில் உலர வைக்கலாம், இல்லாட்டி எந்திரங்கள் மூலம் உலர வைக்கும்போது நமக்கு நல்ல ஒரு தரமான பொருள் கிடைக்கும். அடுத்தது வந்து கதிர் உடைக்கிறது, த்ரெஷிங் சொல்லுவோம். இது வந்து செய்யும்போது அந்த பயிர் உடைக்காமல் அப்படியே முழு பயிராக இருக்கணும். அதில் வந்து கவனம் தேவை நமக்கு. அடுத்தது வந்து உம்மி நீக்கம் சொல்லுவோம். உம்மி நீக்கம் இன்னொரு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வந்து சுவையை கூடுதலாக கொடுக்கும் மற்றும் ஜீரணத்தை மேம்படுத்துறதுக்கு உதவும். ஸோ இது உம்மி நீக்கம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது சுவையும் ஜீரணத்தையும் மேம்படுத்துறது. இது வந்து எப்படி செய்கிறோன்னா, கையால் குத்தி செய்யலாம், இல்லாட்டி இயந்திரங்கள் மூலம் செய்யலாம். இது டீஹல்லர்ன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து மெஷின் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சத்துக்கு லேருந்து 2 லட்சம் வரைக்கும் இருக்குது இந்த மெஷின். இதில் வந்து 1 மணி நேரத்துக்கு 200 கிலோ அளவுக்கு குத்தி எடுக்கலாம், டீஹல்லிங் பண்ணலாம். அடுத்தது வந்து அரைத்தல். உம்மி நீக்கப்பட்டு பருப்பை வேறு வேறு வடிவங்களில், அதாவது மாவு, தால், முழு தால், இல்லாட்டி பயிறு, அந்த மாதிரி வேறு வேறு வடிவங்களில் நம்ம அரைக்கலாம், இது பதப்படுத்தலாம். அடுத்தது சேமிப்பு. சேமிக்கிற போது அந்த சேமிக்கிற அறையில் அந்த இடம் வந்து நல்ல காற்றோட்டமாக இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் லேசாக குளிர்ச்சியாக இருக்கணும், கூலாக இருக்கணும். அதே மாதிரி அங்கே உள்ள வெப்பம் வந்து குறைவாக இருக்கணும், ரொம்ப சூடாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது, வெப்பம் அளவாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து சிப்பம் அடைத்தல். சிப்பம் அடைத்துறது வந்து இப்போ பேக்கேஜிங் அதுக்கு சொல்லுவோம், பேக்கிங். அதாவது HDPEன்னு சொல்லுவோம். அதாவது அதிக கனமுள்ள பாலித்தீன் பைகள் உபயோகப்படுத்தலாம், இல்லாட்டி சுத்தமான சணல் பைகள் உபயோகிக்கலாம். இங்கே தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் இங்கே அந்த சிப்பம் அடித்து சேகரிக்கும் போது தான் நமக்கு வந்து இந்த பிரச்சனையே வருது. அதனால் வந்து இந்த இடத்துல பல்வேறு முறைகள் உபயோகப்படுத்தலாம். அதாவது
செம்மண் வந்து அந்த பருப்பில் கலந்து சேகரிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நொச்சி இலை பொடி அந்த மாதிரி வச்சுக்கலாம், போட்டு கலந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி சில முறைகள். இல்லை எண்ணெய், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, எண்ணெய் தடவி வைப்பாங்க. இப்போ வந்து நமக்கு சேமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பூச்சி தாக்குதல் வராமல், நோய் தாக்குதல் வராமல் இருக்கும். அதுக்காக இதை செய்கிறோம். இதெல்லாம் தான் வந்து ரொம்ப பின் அறுவடை நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இன்னொன்று ரொம்ப முக்கியம்னா மதிப்பு கூட்டுதல்லே சொல்லலாம். அது மதிப்பு கூட்டுதல் என்னென்னா, பயிரை அப்படியே வேக வச்சு இல்லை அப்படி சாப்பிட்றோம், அது ஓகே. அதே மாதிரி இது வந்து முளைக்கட்டின பயிரை உபயோகப்படுத்தும் போது அதோட சத்துகள் நிறைய நமக்கு வந்து பி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம் இல்லை, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், அது வந்து நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக இப்போல்லாம் கிடைக்கிறதில்ல. ஏன்னா அது வந்து அரிசியோட அந்த இதில் இருக்கும். அதுதான் நம்ம பாலிஷ் பண்ணிடுறோமே, பாலிஷ் பண்ணி எடுத்துடுறோம். அதனால நமக்கு பி காம்ப்ளெக்ஸ் கிடைக்கிறதில்ல. இப்போ இந்த இதில் முளைக்கட்டினோடனே நமக்கு வந்து எல்லா பயிர்லேயும் முளைக்கட்டினோடனே நமக்கு பி காம்ப்ளெக்ஸ் ரெடியாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் கால்சியமும் நமக்கு நிறைய கிடைக்கும். அதனால தான் ரொம்ப நல்லது முளைக்கட்டின பயிர்கள் சாப்பிட்றது. இப்போ சமீப காலத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், நுண்ணு பயிர்கள், அதாவது மைக்ரோ கிரீன்ஸுன்னு சொல்கிறோம், இதை உபயோகப்படுத்தலாம். இது எப்படின்னா, முளைக்கட்டினது வந்து அது ஈரப்படுத்தி அது ஜஸ்ட்டு அந்த முளை வந்தோடனே நம்ம உபயோகப்படுத்துறது. ஆனால் நுண்ணு பயிர்கள் எப்படின்னா, அது வந்து அந்த விதை முளைச்சி ஒரு 2 இலை இருக்கும், 2 இலை வந்தப்புறம் அதை எடுத்து நம்ம உட்கொள்ளலாம். இதுலேயும் நிறைய 40% ஜாஸ்தியாகவே நமக்கு சத்து அதில் இருக்குது அப்படின்ட்டு ஆய்வுகளில் சொல்கிறாங்க. அதனால் அது ரொம்ப நல்லது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த டயபெட்டிஸு அந்த மாதிரி சில பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த நுண்ணு பயிர்கள் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம், ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இன்னும் மதிப்பு கூட்டுதலில் பார்த்திங்கன்னா முழுசாக பயிர் உபயோகப்படுத்தலாம். இல்லாட்டி அதுவே ஒரு உடைச்ச பயிராக விற்கும்போது அதுக்கு விலை ஜாஸ்தியாக கிடைக்கும். அப்புறம் அது வந்து வறுத்துட்டு விற்கும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். வறுக்கிறது வந்து எண்ணெயிலையும் வறுத்து விற்கலாம். அப்போ அது வந்து பல்வேறு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சர் செய்யும் போது, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி எண்ணெய் இல்லாமல் வெறும் சட்டியில் வறுத்து உபயோகப்படுத்திக்கலாம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் வேறு என்ன செய்யலான்னா, அப்பளம் அரைக்கலாம், உளுந்து அப்பளம் இல்லையா, அப்பளம் செய்யலாம். அப்புறம் பருப்பு உருண்டைகள் செய்யலாம், பருப்பு பொடி செஞ்சு பருப்பு உருண்டைகள் செய்யலாம். இல்லை பருப்பு அப்படியே வேக வச்சு கூட ஃப்ரெஷ்ஷாக உருண்டை செய்யலாம். அப்புறம் எல்லா பொடிகள், இட்லி பொடி, அப்புறம் மசாலா பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடி, எல்லா பொடிகள்லேயும் முக்கியமாக வந்து நம்ம வகை பயிர்கள் தான் உபயோகப்படுத்துகிறோம். அதனால் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இது. இந்த காலத்தில் இன்னொன்று என்னென்னா, கலப்படம் நிறைய ஆயிடுச்சு இல்லையா. இதை தவிர்க்க, அதுவும் சில பேருக்கெல்லாம் அது ஒத்துக்காது, லாக்டோஸ் இன்டாலரன்ட் சொல்லுவோம். ஸோ சில பேருக்கு ஒத்துக்காது. நம்ம ட்ரெடிஷ்னல் இதில் என்ன சொல்கிறோன்னா, பசும்பாலோட பாலும் அது வந்து அவ்வளோ நல்லதில்லை. நம்ம தேங்காயிலேருந்து பூலேருந்து எடுத்த பால் அதுதான் நல்லது அப்படின்றாங்க. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா சோயா பீன்ஸ்லேருந்து பால் எடுக்கிறோம். அது வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அந்த கலப்படம் இல்லாமல் கிடைக்கும். அது விட நல்ல சத்து நமக்கு கிடைக்கும். அது டேஸ்ட் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்னால அவ்வளோ பாப்புலராக இருக்காது, பட் அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சோயாலேருந்து நமக்கு இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். அது வந்து என்னென்னா, சோயா சங்க்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அது தண்ணியில் ஊற வச்சு நம்ம அது ஒரு சாப்பிட்றோம். அப்புறம் வந்து பன்னீர் கிடைக்குது இல்லை, பால்லேருந்து செய்கிற பன்னீர் மாதிரி தான் இது வந்து, ஆனால் சோயா பால்லேருந்து செய்கிற பன்னீர், இதுக்கு பேர் டோஃபு. இது வந்து ரொம்ப நல்லதுன்னுவாங்க. இது ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள். இதை தவிர மற்ற பயிர்களில் இன்ஸ்டன்ட் மிக்ஸஸ் நிறையா இருக்குது. அடை மிக்ஸு, வடை மிக்ஸு, இந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய பொருட்கள் நம்ம உபயோகப்படுத்தலாம். இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப மெஷினரியெல்லாம் தேவையில்லை. சிறிதளவில் கூட செஞ்சு லாபம் சம்பாதிக்கலாம் நிறைய.
பாத்தியா புள்ள, திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் TL பிரீத்தி அவங்க பயறு வகை பயிர்களில் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் மற்றும் மதிப்பு கூட்டுதல் பத்தி எம்புடு தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல. ஆமா செல்வி, பயிருடைய அறுவடை பருவத்தை துல்லியமால எடுத்து சொல்லிட்டாங்க. அதோட அறுவடை செஞ்ச பயிரை எப்படி பதமா பக்குவப்படுத்தணும்னு தெளிவால சொல்லிட்டாங்க. இவங்க சொன்ன மாதிரி அந்தந்த பருவத்துக்கு ஏத்த மாதிரி நடவடிக்கைகளை நாம கவனமா கடைபிடிக்கணும். ஆமா, அது நாம லாபம் எடுக்க ரொம்ப முக்கியமாச்சே. வள்ளி, கேழ்வரகு அடை செஞ்சிருக்கேன், இந்த பிள்ளை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. கொண்டா செல்வி, இந்நேரத்துக்கு ஏதாச்சும் ருசிச்சா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். சரியா கொடுத்துட்ட. நல்லா ருசியா இருக்கு. சரி சரி, இதை நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். செல்வி, நீ வாங்கின எந்திரத்தை பயன்படுத்தும் போது சொல்லு, வந்து பார்க்குறேன். ஆகட்டும் வள்ளி, அவசியம் சொல்றேன். பத்திரமா போயிட்டு வா. பயிர் அறுவடையில் எம்புட்டு விஷயம் இருக்கு. இது எல்லாத்தையும் முதல்ல மச்சானை தெரிஞ்சுக்க வைக்கணும். காசா படியளந்தா கையிரண்டும் நோகுமுன்னு நெல்லா படியளந்தா நெடுநேரமாகுமுன்னு அரிசா படியளந்தா அக்க நேரமாகுமுன்னு சோரா படியளக்கும் சோழ நாடு எங்க ஊரு. கோடைக்கால கதிரறுப்பா எலேலங்கடி எலேலோ, கொடிக்காலோரம் சேர்ந்தருப்பா எலேலங்கடி எலேலோ, நாடும் நல்ல கதிரறுப்பா எலேலங்கடி எலேலோ, நானும் வர தோணுதடி எலேலங்கடி எலேலோ, கண்ணாடி வளையல் போட்டு எலேலங்கடி எலேலோ, கதிரறுக்கும் பெண்மையிலே எலேலங்கடி எலேலோ, கண்ணாடி மின்னலிலே எலேலங்கடி எலேலோ, கதிரறுப்பு பிந்துதடி எலேலங்கடி எலேலோ. பெடியலேலங்கடியலேலோ, பெடல புள்ள கையருவாயலேலங்கடியலேலோ, சொல்லி அடிச்சருவாயலேலங்கடியலேலோ, சொழக்குதடி நற்கதிரே எலேலங்கடியலேலோ, இரும்பாலே அடிச்சருவாயலேலங்கடியலேலோ, இருபுறமும் தந்த பிடி எலேலங்கடியலேலோ, கதிரருக்கும் வேளையில எலேலங்கடியலேலோ, கண்ண பறிக்குதடி எலேலங்கடியலேலோ. கதிரறுத்து எலேலங்கடி எலேலோ, நேரம் பார்த்து கட்டு கட்டி எலேலங்கடி எலேலோ, தூக்கி விடும் வேளையில எலேலங்கடி எலேலோ, சும்மாட்ட தேடுறாளா எலேலங்கடி எலேலோ, கதிரறுத்து கிருகிருத்து எலேலங்கடி எலேலோ, கண்ணு ரெண்டும் சோற போட்டு எலேலங்கடி எலேலோ, சின்ன கட்டு கட்ட சொல்லி எலேலங்கடி எலேலோ, செமிட்டுறாளா மேல் பிடிய எலேலங்கடி எலேலோ. அரும்பரும்பா நெல்லுதிரும் எலேலங்கடி எலேலோ, அழகு கொண்ட பொண்ணுங்களா எலேலங்கடி எலேலோ, அரும்பரும்பா நெல்லறுத்து எலேலங்கடி எலேலோ, அழுக்காம தூக்கி போங்க எலேலங்கடி எலேலோ, பக்குவமா கதிரறுத்து எலேலங்கடி எலேலோ, பாய போல காய போட்டு எலேலங்கடி எலேலோ, சக்கரம் போல் கட்ட வேணும் எலேலங்கடி எலேலோ, சால பாத கடக்க வேணும் எலேலங்கடி எலேலோ. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். குறுகிய வயதுடைய உயர் விளைச்சல் கேழ்வரகு ரகம் ATL 1.
இன்றைய காலகட்டத்தில் உணவு பழக்க வழக்கம் முழுவதும் மாறுபட்டுள்ளதால் பல வகையான நோய் தாக்குதலுக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். கேழ்வரகினை நாள்தோறும் உணவு பழக்கத்தில் சேர்த்து கொண்டால் சர்க்கரை நோய், இருதய நோய் மற்றும் சுண்ணாம்புச்சத்து பற்றாக்குறை போன்றவற்றிலிருந்து விடுபடலாம். கேழ்வரகில் மற்ற தானியங்களை காட்டிலும் சுண்ணாம்புச்சத்து, இரும்புச்சத்து, புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து ஆகியவை அதிகமாக உள்ளது. நல்ல பருவமழை இருந்தால் கேழ்வரகு இரவையை காட்டிலும் மானாவாரியில் அதிக விளைச்சல் தரும். புதிய கேழ்வரகு ரகமான ஏடிஎல் 1 குறுகிய வயதுடைய ரகமாகும். அதாவது 105 முதல் 110 நாட்களில் அறுவடைக்கு வரும். இந்த ரகம் இரவையில் சராசரியாக ஹெக்டருக்கு 3128 கிலோவும், மானாவாரியில் ஹெக்டருக்கு 2879 கிலோவும் தானிய விளைச்சல் தரக்கூடியது. இது கோ-15, பையூர் 2 மற்றும் GPU 28 ஆகிய ரகங்களை காட்டிலும் முறையே 13.3, 16.2 மற்றும் 17.1% அதிக தானிய விளைச்சல் தரக்கூடியது மற்றும் அதிக தட்டை விளைச்சல் தரவல்லது. இந்த ரகம் ஒரு கதிருக்கு 8 முதல் 9 விரல்களை கொண்டிருக்கும். மேலும் 5 முதல் 6 எண்ணிக்கை கொண்ட தூர்களை உடையது. கதிரிலிருந்து எளிதில் தானியங்கள் பிரியும் தன்மை கொண்டது. சாயாத முதிரும் கதிர்களை கொண்டது. தானியங்கள் நிறைவான புரதம் மற்றும் கால்சியம் சத்துக்களுடன் அதிக மாவாகும் திறன் கொண்டது. இவற்றின் சிவந்த நிறம், தோற்றம், மணம், நயம் மற்றும் சுவை பயனீட்டாளர்களிடையே நல்ல ஏற்புத்தன்மையை கொண்டுள்ளது. இந்த ரகம் குலை நோய்க்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. பொருளாதார சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய பூச்சி தாக்குதல் அற்றது. சாகுபடிக்கு ஏற்ற பருவம் இரவை, மார்கழி மற்றும் சித்திரை பட்டம், மானாவாரி ஆடி மற்றும் புரட்டாசி பட்டம். இதன் வயது 105 முதல் 110 நாட்கள். ஒரு ஹெக்டருக்கு தேவையான நாற்றங்காலில் 500 கிலோ தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் இடவும். ஒரு ஹெக்டருக்கு 12.5 சென்ட் நாற்றங்கால் போதுமானது. 1 சென்ட் நாற்றங்காலுக்கு 320 கிராம் விதை தேவைப்படும். 1 கிலோ விதையுடன் 2 கிராம் கார்பன் டை ஆக்சைடு கலந்து விதைக்கவும். நாற்று பிடுங்குவதற்கு 1 வாரம் முன்னர் 1 சென்ட்டுக்கு 1/2 கிலோ அமோனியம் சல்ஃபேட் இடவும். நாற்றங்காலில் அஸ்வினியை தடுக்க மீத்தைல் டெமட்டான் அல்லது டைமித்தோயேட் 20 மில்லி மற்றும் நோயை தடுக்க கார்பன் டை ஆக்சைடு 0.05% என்ற அளவில் தெளிக்கவும். நிலத்தை எவ்வாறு தயார் செய்ய வேண்டும்? நிலத்தை முதலில் நன்றாக பண்படுத்த வேண்டும். ஒரு ஹெக்டருக்கு 12.5 டன் தொழு உரம், 30 கிலோ தழைச்சத்து, 30 கிலோ மணிச்சத்து, 30 கிலோ சாம்பல் சத்தை கடைசி உழவின் போது இட வேண்டும். நுண்ணூட்ட கலவை ஹெக்டருக்கு 12.5 கிலோ இட வேண்டும். நீர்ப்பாசன வசதிக்கு தகுந்தாற்போல பாத்திகளை அமைக்க வேண்டும். நாற்றுகள் நட்ட 3வது வாரத்தில், அதாவது களை எடுத்த பின்னர் 30 கிலோ தழைச்சத்தை மேலுரமாக இட வேண்டும். நாற்றங்காலில் நாற்றின் வயது 12 முதல் 21 நாட்களுக்கு மேல் ஆகக்கூடாது. 15க்கு 15 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு 2 நாற்றுகளை ஒன்றாக சேர்த்து நட வேண்டும். நாற்று நட்டவுடன் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். பிறகு 4வது நாள் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். இதன் பிறகு வாரம் ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். நாற்று நடவு செய்த 3ஆம் வாரத்தில் முதல் முறை களை எடுக்க வேண்டும். தேவைப்பட்டால் அடுத்த 3ஆம் வாரத்தில் மற்றொரு முறை களை எடுக்கலாம். ஒரு முறை அல்லது 2 முறை கதிர்களை அறுவடை செய்யலாம். ஆனால் ஏடிஎல் 1 ரகத்திற்கு ஒரு முறை அறுவடை செய்தால் போதுமானது. தமிழகத்தில் ஈரோடு, சேலம், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் மானாவாரியிலும், திருவண்ணாமலை மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் இரவையிலும் பயிரிடுவதற்கு இது ஏற்ற ரகமாகும். கேழ்வரகு ஏடிஎல் 1 ராகி ரகத்தை விவசாயிகள் பயிரிட்டு அதிக விளைச்சலையும் நிரந்தர வருமானத்தையும் பெறலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். பாசன மேலாண்மை தொழில்நுட்பமே நீரினை பயன்படுத்தும் முறை கூறுமே. பயிர் தரும் மகசூலை பெருக்கிடவே பாசன விஞ்ஞானம் உதவிடுமே. பாசன மேலாண்மை தொழில்நுட்பமே நீரினை பயன்படுத்தும் முறை கூறுமே. மழை தரும் மேகங்கள் உருவாகவே நிழல் தரும் மரங்களை நட வேண்டுமே. மழை
மழை தரும் மேகங்கள் உருவாகவே நிழல் தரும் மரங்களை நட வேண்டுமே. தழனியில் கோடையிலும் உழவு செய்து காக்கணும் மண் வளத்தை எந்நாளுமே. தழனியில் கோடையிலும் உழவு செய்து காக்கணும் மண் வளத்தை எந்நாளுமே. வளரும் பயிர் காக்க தேவை அறிந்து மண்ணின் வகை பார்த்து நீர் பாய்ச்சுவோம். வளரும் பயிர் காக்க தேவை அறிந்து மண்ணின் வகை பார்த்து நீர் பாய்ச்சுவோம். விளையும் வேர் பகுதியின் உயிர் காக்கவே வேண்டும் நீர் மட்டும் போதும் என்போம். விளையும் வேர் பகுதியின் உயிர் காக்கவே வேண்டும் நீர் மட்டும் போதும் என்போம். பாசன மேலாண்மை தொழில்நுட்பமே நீரினை பயன்படுத்தும் முறை கூறுமே. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.